Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது டாபிக் வைஸ் செஷன். ஸோ எரர் ஸ்பாட்டிங்காக வந்துட்டு கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் லைக் கண்டிப்பாக வந்து நிறைய சாப்டர் வைஸாக வந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். ஸோ இது வந்துட்டு எப்படி அந்த சால்வ் பண்ணுறாங்க, அது உள்ளே இருக்கிற அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ், அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணும்பொழுது அதை ஃப்ரேஸாக ரீட் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அப்படியே ரீட் பண்ணிட்டு போகும்பொழுது சில டைம்ஸ் நம்ம எரர்ஸை மிஸ் பண்ணிடுவோம். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது மேக் இட் அ பாயிண்ட் தட் ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக வந்து try to read it because நீங்க இந்த particular verb இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருமா, இந்த ப்ரொனவுன் இந்த சப்ஜெக்ட் ஆர் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க அந்த விஷயத்தை குறித்து சொல்றாங்களா அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம்லையும் அந்த வியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ செஷன்ஸ் பார்க்கும்பொழுதும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் த 8th பார்ட் தட் யூ வில் பி சீயிங் நவ். ஸோ கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் சால்வ் பண்ணும்பொழுது இருக்கும். ஸோ இஃப் யூ கைஸ் ஹேவ் தட் யூ ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் பிகாஸ் மற்றவங்களுக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ஓகே. And one more thing I want to tell you is நான் கேட்ட கமெண்ட்ஸ்க்கு காயத்ரி ஓகே ஸோ ஒரு பர்சன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக சாப்டர் வைஸ் வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்துருக்கீங்கன்றது நல்லாவே புரியுது. ஸோ இதே மாதிரி வந்து இஃப் யூ டூ இட் கண்டினியூஸ்லி டெஃபினட்டாக வந்து இங்கிலீஷில் நல்ல ஸ்கில்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே வந்து மற்றவங்களும் அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது சாப்டர்ஸ் ஆர் இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் இவங்கள மாதிரியே வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஓகே. ஸோ பண்றீங்க அப்படின்னா டூ கமெண்ட். ஓகே. ஸோ கொஸ்டின் கேட்கும் பொழுது அந்த விஷயங்களுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே. சரி. ஸோ கமிங் டு த செஷன். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து 8th பார்ட்னு சொல்லும் பொழுது என்ன சாப்டரை பேஸ் பண்ணி இந்த எரர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு வேர்ப்ஸ். சரியா? ஸோ வேர்ப்ஸ்ன்னு வரும்பொழுது அது ஒரு ஓஷன் மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ப் தான் மெயினா நமக்கு இங்கிலீஷ்ல தேவை. எந்த சென்டென்ஸ்லயுமே வேர்ப் இல்லாம உங்களுக்கு மோஸ்டா இருக்கவே இருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அவங்களோட நிலைய சொல்லும், இல்ல அவங்க ப்ராசஸ் பண்ற ஒரு விஷயத்த சொல்லும், இல்லாட்டி அவங்க பண்ற ஆக்ஷனை சொல்லும். ஸோ இதுதான் வந்து நம்ம வேர்பா எப்பவுமே பார்த்துட்டு இருப்போம். ஸோ வேர்ப் இல்லாம எந்த சென்டென்ஸும் நமக்கு மோஸ்டா இருக்காது. ஓகே. சரி. ஸோ இப்போ இங்க வந்து நீங்க வேர்ப்ஸ் பத்தி ஐம் கோனா கிவ் யூ அன் ஐடியா. ஃபர்ஸ்ட் பிரீஃப் வியூ இருக்கும். அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் எக்ஸசைஸ். ஓகே. ஸோ வில் பி சால்விங் டுகெதர். ஓகே. ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம எல்லாரும் இந்த பர்டிகுலர் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வில் பி சால்விங். ஓகே. ஸோ கோயிங் இன் டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வேர்ப் பத்தி இன்புட்ஸ் சொல்ல போறேன். ஓகே. சரி. ஸோ வேர்ப்னு எடுக்கும் பொழுது ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ப் இஸ் அ ஆக்ஷன் வேர்ட். ஓகே. ஸோ வேர்ப்ன்றது என்ன பண்ணும்? it does an action and அந்த பர்டிகுலர் இடத்துல நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லும். இல்லாட்டி நீங்க இப்போ என்ன பொசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதையும் சொல்லும். இல்லாட்டி என்ன ஒரு விஷயம் நீங்க பண்ற ஒரு ஆக்ஷனை சொல்லும். அப்போ என்ன சென்டென்ஸ் சொல்லலாம்? இப்போ வந்து she plays guitar அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ அப்போ வந்து she plays guitar அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல this girl is performing an action, right? அப்போ வந்து இங்க வந்து அவங்க பண்ற ஒரு எக்ஸாக்ட் ஆக்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இதுலயும் நம்ம வேர்ப் தான் யூஸ் பண்றோம். என்ன வேர்ப் யூஸ் பண்றோம்? she is a teacher. ஓகே. ஸோ அப்போ இங்கேயும் நான் வேர்ப் தானே யூஸ் பண்ணி சொல்றேன். அப்போ நான் இங்க என்ன பேசிட்டு இருக்கேன்? அவங்களுடைய நிலைய பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகேயா? ஸோ அப்ப நிலைய பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம்? பொசிஷன். ஓகேயா? ஸோ பொசிஷன் ஆஃப் அ பர்சன். ஸோ அவங்க வந்துட்டு என்னவா இருக்காங்க, என்ன நிலையில இருக்காங்க. ஷீ இஸ் அ டாக்டர் ஆர் இன்ஜினியர் அந்த மாதிரி சொல்லக்கூட வி யூஸ் வேர்ப்ஸ். ஓகே. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷீ ஹேஸ் அ கார். ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே ஷீன் இருக்கு. நீங்க ஐ போட்டுக்கலாம், இல்ல ஹீ போட்டுக்கலாம், இல்ல யூ கேன் ஈவன் யூஸ் ப்ரொனவுன்ஸ் தட் இஸ் ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ விச் இஸ் நேம்ஸ் கூட நீங்க போட்டுக்க முடியும். சரியா? ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்த பிறகு இது நம்ம தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ எப்படி வந்து ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்றாங்க, இல்ல ப்ராப்பர் நவுன்ஸ்னா என்னது, ஸோ இது எல்லாமே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சாப்டர் வைஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஓகே. ஸோ டாக்கிங் அபவுட் திஸ் எக்ஸாம்பிள் ஷீ ஹேஸ் அ கார்னா இட் டாக்ஸ் அபவுட் த பொசஷன். ஓகே. ஸோ ஒரு பர்சன் என்ன பொசஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசும்பொழுது என்ன சொல்லலாம்? it is also a verb. okay. so அதுக்கும் நம்ம ஒரு verb தான் யூஸ் பண்றோம். so it talks about the being of a person, இல்லனா doing of the person, இல்ல having of the person. அப்ப doing of the person சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல அவங்க கிட்டார் ப்ளே பண்றத சொல்லலாம். having of the personனா என்ன சொல்லலாம்? இங்க நம்ம சொல்லலாம். okay. so being of the person சொல்லும் பொழுது you can say that
அவங்களோட பொசிஷனை சொல்லலாம். புரியுதா? ஸோ நான் இதெல்லாம் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இங்க வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டு பி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, which is have ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இங்க has இருக்கு. ஸோ இதுக்காக தான் verbs தெளிவா தெரிஞ்சுக்கணும்ட்டு I've given you an example. ஸோ அந்த இடத்துல அந்த verb என்ன பண்ணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன verbs எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ now we are gonna know என்னன்னு பார்த்தீங்கன்னா, verbsல நமக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விதம் இருக்கு. ஓகே. ஸோ ஒன் இஸ் மெயின் வேர்ப்னு சொல்லலாம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். சரியா? ஸோ யூ கைஸ் ஹேவ் டு மேக் டவுன் திங்ஸ், நோட் டவுன் திங்ஸ், பிகாஸ் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டா பிறகுதான் நம்மளால எரர் ஸ்பாட்டிங்லாம் கொஞ்சம் தெளிவா பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரியா? ஸோ கமிங் டு த வேர்ப்ஸ் சாப்டர், ஸோ யூ ஹேவ் மெயின் வேர்ப்ஸ். ஓகே. ஸோ அடுத்து என்ன சொன்னேன், ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரியா? சரி. ஸோ அப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மோடல். Okay, so first of all, what do you mean by auxiliary? Okay, so auxiliary verbs are helping verbs அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு பேர் அதுக்கு கொடுக்கலாம். சரியா? சரி. ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸை நான் ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவேன். அப்போ ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொன்னா நான் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரி வேர்ப்ஸ் வரும்பொழுது ஐ கேன் யூஸ் இட் ஃபார் வாய்ஸஸ். ஓகே. ஸோ நான் ஏதாவது ஒரு வாய்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறேன். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நான் வந்து ஒரு மூட்ஸ் பற்றி பேசுகிறேன். ஓகே. ஸோ எந்த மோட்ல நம்ம கேட்குறோம், குட் யூ டூ திஸ் அப்படின்னு நம்ம கேட்போம். வி யூஸ் மோடல், ரைட்? ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆர் வி யூஸ் இட் ஈவன் ஃபார் டென்சஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ற வேர்ப்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லலாம், மோடல், ஐம் சாரி, ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுல ரெண்டு விதம் சொல்றேன். ஒன்று பிரைமரி சொல்றேன், இன்னொன்று மோடல் சொல்றேன். சரியா? ஸோ அப்போ பிரைமரி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஹேவ் ஃபார்ம்ஸ், டூ ஃபார்ம்ஸ் அண்ட் டு பி ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பிரைமரி ஆக்சிலரி. அப்போ என்னெல்லாம் வரும் அப்படின்றத I'll just list it out in the next page. Okay, so first we look at this. So இது வந்து you would have got an idea, but இது என்ன தனியா நான் சொல்றேன். ஸோ மோடல்லாம் என்னன்றதை நான் எழுதி உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ கமிங் டு த மெயின் வேர்ப். ஸோ மெயின் வேர்ப்லயும் நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. சரியா? ஸோ அது என்ன ரெண்டு டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, you have transitive verbs, okay, and you have intransitive verbs. ஓகே. அப்போ டிரான்சிட்டிவ்னா என்னது, இன்ட்ரான்சிட்டிவ்னா என்னது? இப்போ ஒரு கொஸ்டின் நான் சொல்வேன், அதாவது வந்து கொஸ்டின் இல்லை, ஒரு சென்டென்ஸ் நான் சொல்வேன். ஷீ, நம்ம எல்லாத்துலயும் பார்த்தது, சாப்டர்ஸ்ல பார்த்தது தான். ஸோ நிறைய பேர் கமெண்ட்லயும் போடுது, ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. ஜஸ்ட் அ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த இடத்துல ஷீ டீச்சர்ஸ் வாட் அப்படின்ற கொஸ்டினை கேட்கும் பொழுது யூ ஹேவ் அன் ஆன்சர் தட் இட் இஸ் இங்கிலீஷ். ஓகே. ஸோ தென் இட் இஸ் ஆன்சரிங் த கொஸ்டின் வாட். ஸோ when a sentence answers a question what, then you have a transitive verb in that sentence, where இங்க she teaches English பொழுது அந்த teachers வந்து நம்ம transitive verb அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லாட்டி இன்னொரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, she went to church. ஓகே. ஸோ இங்க வந்து she went to what-ன்னு சொல்வீங்களா, she went where-ன்னு தான் கேட்க முடியும். where it doesn't answer a question what. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொரு விஷயமும் டிரான்சிட்டிவ் வேர்ப்ல இருக்கு. ஸோ டிரான்சிட்டிவ் வேர்ப்ல she gave me a pen. ஓகே. ஸோ இங்க வந்து she gave me a pen-ன்னு சொல்லும் பொழுது நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல இருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் யூ, பட் தென் ஐல் கிவ் யூ ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ, பட் டூ லிசன் டு த வீடியோ. ஓகே. ஸோ she gave me a pen-ன்னும் போது she gave வாட்னா பென். ஓகேயா? ஸோ அது ஒரு ஆப்ஜெக்ட். ஷி கேவ் மீ அப்படின்னு சொல்லும் பொழுது யாருக்கு, ஷி கேவ் ஹூம் அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணும் பொழுதும் அந்த ஹூம்ன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு அங்க மீன்ற ஆன்சர் இருக்குன்னா தட் இஸ் ஆல்சோ அ ஆப்ஜெக்ட் விச் இஸ் தேர். ஓகே. ஸோ அங்க வந்து மீன்ற இதை ஆன்சர் பண்றதுக்கு ஹூம்ன்ற கொஸ்டின் கேட்கிறோம்ல, ஸோ அதை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ வாட்ன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்றத டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் அது எல்லாமே எழுதி தான் காமிக்க போறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். சரியா? ஸோ இப்போ வந்து அந்த வென்ட்னு வச்சு பார்க்கும்போது இட்ஸ் an intransitive verb, வேற உங்களுக்கு வாட் இல்லைனா ஹூன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணா அதை டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ யூ வுட் ஹவ் காட் an idea. ஸோ வாட் இஸ் வேர்ப்ஸ்ன்றதை நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெயின் வேர்ப்ஸை நம்ம முடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ்க்கு உள்ள போயிடலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எக்ஸசைஸ் சால்வ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தெளிவா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஓகே. ஸோ லெட்ஸ் நோட் டவுன் திங்ஸ். ஓகே. ஸோ நவ் இட் இஸ் மெயின் வேர்ப்ஸ்.
இப்போ நான் மெயின் வேர்ப்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ் பத்தி சொன்னேன். ஐம் நாட் கோன் சேஞ்ச் எனி எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து நீங்க சாப்டர் வைஸ் வீடியோஸ் ஏதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ மோஸ்டா வந்து அதுல இருக்கிற விஷயங்கள் இருக்கும். பிகாஸ் வைல் ஸ்டடிங் ஐ ஹவ் டோல்ட் யூ தட் யூ ஷுடன்ட் சேஞ்ச் யுவர் எக்ஸாம்பிள்ஸ், பட் வைல் ப்ராக்டிசிங் யூ கைஸ் ஹேவ் டு ப்ராக்டிஸ் வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல இருக்கிற எக்ஸப்ஷன்ஸ் பார்க்கணும்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸை வச்சு சால்வ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இந்த கொஷின்ல ஏன் வராது, ஸோ இதுல ஏன் அந்த எக்ஸப்ஷன் வருதுன்றதை நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து பெரிய வாஸ்ட் தான் இருக்கும், வாஸ்டா சிலபஸ் தான் இருக்கும். பட் தென் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அ லாட் டு நோ திங்ஸ். ஓகே, சரி. ஸோ கமிங் இன் டு திஸ் பர்டிகுலர் டாபிக், இங்க வந்து நமக்கு இப்போ டிரான்சிட்டிவ் வேர்ப் பத்தி பார்க்கலாமா? சரி, ஸோ இப்போ நம்ம என்ன கொஸ்டின் நம்ம ஐ மீன் என்ன சென்டென்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இங்க? ஷீ டீச்சஸ் இங்கிலீஷ். இதான் நான் கொஸ்டின் கொடுத்துருந்தேன், சாரி எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். சரி, அப்ப இங்க பார்க்கும் பொழுது இத ஷீயை வந்து நான் சப்ஜெக்ட்னு சொல்லுவேன், இத வேர்ப்னு சொல்லுவேன். சரியா? அப்ப இது என்ன அப்படின்ற கொஸ்டின் வரும்பொழுது ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ்னும் போது ஷீ டீச்சர்ஸ் வாட் அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன். கரெக்டா? இப்போ வாட்னும் போது ஐ ஹாவ் அ ஆன்சர் விச் இஸ் இங்கிலீஷ். அப்போ திஸ் இஸ் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ். புரியுதா? ஸோ அப்போ நமக்கு டைரக்டா ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ இதை வந்து வெறும் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ்ல சொல்ல முடியும். சரியா? ஓகே, ஸோ அடுத்து ஒரு சென்டென்ஸ் நான் கொடுத்திருந்தேன். என்ன சென்டென்ஸ் நான் சொல்லியிருந்தேன்? ஷீ கேவ் மீ அ பென். ஓகே, ஸோ ஷீ கேவ் மீ அ பென் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இங்க வந்து சொல்லும் பொழுது என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்? ஷீ கேவ் ஹூம். அப்போ whomன்ற கொஸ்டினை கேட்டா she gave whomனா me. you have an answer which is me. அப்போ இதை வந்து நான் என்னன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a direct object in the sentence. Okay, so coming to this, a pen என்னும் பொழுது this is answering the question what. அப்போ whatனா you have an answer which is pen. அப்போ this is a direct object that is there in the சென்டென்ஸ். ஓகே, ஸோ இது வரையும் நல்லா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ டிரான்சிட்டிவ் அப்படின்னு வரும்பொழுது இந்த விஷயம் எல்லாம் தெரியணும். ஸோ இன்னொரு விஷயம் இங்கேயே நான் சொல்லிடுறேன். டிரான்சிட்டிவ் அப்படின்னு வரும்பொழுது யூ ஹேவ் டூ டைப்ஸ் விச் இஸ் மோனோன்னு சொல்றாங்க, டைன்னு சொல்றாங்க. ஸோ அது நமக்கு பேரை சொல்லும் பொழுதே தெரியும். ஓகே, மோனோனா ஒன்று இருக்கணும், டைனா ரெண்டு இருக்கணும். அதாவது இந்த வேர்ப்ல ஆப்ஜெக்ட் வந்து ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா அது மோனோ டிரான்சிட்டிவ்னு சொல்றாங்க, ரெண்டு இருக்குன்னா டை டிரான்சிட்டிவ்னு சொல்றாங்க. வேர் இந்த சென்டென்ஸ்ல இட் இஸ் மோனோன்னு சொல்லலாம், யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட். But when you come to this particular sentence, it is die-ன்னு சொல்லலாம், where you have two objects. புரியுதா? ஸோ இதையும் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இது வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஜெக்ட். பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. அப்ப இதை வந்து நான் மோனோ அப்படின்னு சொல்லலாம், இங்க வந்து நான் டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ டை டிரான்சிட்டிவ்னு வருதுல, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட், பட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா அது நமக்கு மைண்ட்ல நிக்காது. ஸோ ட்ரை டு ரைட் இட். ஸோ மோஸ்டா வந்து எழுதிக்கிறது ரொம்ப சேஃபர் சைட். ஓகே, சரி. ஸோ அப்போ வந்து நமக்கு இன்னுமே நல்லா இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கமிங் டு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு நான் என்ன சென்டென்ஸ் கொடுத்துருந்தேன்? ஷீ வெண்ட் டு சர்ச் அப்படின்ற விஷயத்த கொடுத்துருந்தேன். கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ யூ ஹாவ் அ சப்ஜெக்ட், யூ ஹாவ் அ வேர்ப். ஓகே, ஸோ டு சர்ச்ன்னு சொல்றாங்க. ஷீ வெண்ட் வேர் அப்படின்னு தான் கேட்க முடியும். ஷி வெண்ட் வாட்ன்ற கொஸ்டின் நீங்க கேட்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ வேர்ன்ற கொஸ்டினை கேட்கும் பொழுதுதான் யூ ஹாவ் அன் ஆன்சர் விச் இஸ் வாட்? டு சர்ச். அப்போ இஸ் தட் அன் ஆப்ஜெக்ட்? இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த வெண்ட்டை நீங்க என்னன்னு சொல்லலாம்னா இட் இஸ் அ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லலாம். பட் இங்க நீங்க எடுக்கும் பொழுது நீங்க என்னன்னு சொல்லலாம்? இத transitive verb ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதா? Okay, so when it answers the question what or whom, you have an object, it is called as transitive verb. When you don't have what or whom question answered, then it is a different type of WH question, then it is a intransitive verb. So first main verbsல நமக்கு clarity கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்னும் டெப்த்துக்கு பார்க்கணும்னா அந்த சாப்டர்ல நம்ம போடும்பொழுது பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் சால்வ் பண்றதுனால இந்த ஐடியாவோட பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ கோயிங் டு the next one. Okay, so next one நம்ம என்ன பார்த்தோம்? modal verbs பார்த்தோம். Okay, sorry, auxiliary verbs பார்த்தோம். So auxiliary verbs எடுக்கும் பொழுது you have two types. Okay, so two typesல ஒன்னு என்ன சொன்னேன்? primary சொன்னேன். Okay, so அடுத்தது modal சொன்னேன். ஓகேயா? சரி.
ஸோ இதை வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். வாய்ஸஸ், மூட்ஸ், டென்சஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்லலாம் கேன் குட்லாம் வச்சு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் டென்சஸ்னும் பொழுது ஹேஸ், ஹேவ், ஹேட், பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர் நம்ம நார்மல் வேர்ப்ஸ் எல்லாமே கூட நமக்கு அந்த விஷயத்துக்குள்ளே இருக்கும். ஸோ ஒரு வாய்ஸு, ஒரு மூட் இல்லாட்டி ஒரு டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பொழுது ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் விச் இஸ் ஹெல்பிங் வேர்ப்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, சரி. ஸோ கம்மிங் டு திஸ் பிரைமரி, ஸோ நம்ம பார்த்த ஸ்டார்டிங் இருந்த எல்லாமே தான் வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we just write things. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்கேன், do forms. ஓகே, ஸோ do forms எல்லாமே நமக்கு பிரைமரி ஆக்ஸிலரியில இருக்கு. அடுத்து என்னது, have forms இருக்கு. then it is to be forms. ஓகே, ஸோ do formsனா என்னெல்லாம் வரும் நமக்கு, do, does, did. அப்போ நம்ம do யூஸ் பண்றோம்னா plural subject இருந்தா do யூஸ் பண்ணுவீங்க. does ன்னும் பொழுது singular subject இருக்கும்பொழுது doesன்றதை யூஸ் பண்ணுவீங்க. and did ன்னும் பொழுது it is a past form for do forms. ஓகே, ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணும்போது பக்கத்து verb எப்படி இருக்கும், பேஸ் ஃபார்ம்ல தான் verb இருக்கும். ஸோ அதுலயும் கிளாரிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா have forms. ஸோ have formsல நமக்கு என்னெல்லாம் இருக்கு, has இருக்கு, நெக்ஸ்ட் have இருக்கு, then it is had. ஓகே, ஸோ சிங்குலரா சப்ஜெக்ட் இருக்கும்பொழுது has யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலா இருந்தா have யூஸ் பண்ணுவோம். then it is had ன்னு வரும்பொழுது if it is a past form நம்மொழுது we can use had. okay, so coming to be forms. so to be forms எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு என்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is, am, are, was, where, இது எல்லாமே நம்ம வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ டு பி ஃபார்ம்ஸ் வேர்ப்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் தான் இங்கே சொல்ல வராங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ நார்மலாக ப்ரைமரி அப்படின்னு சொல்லும் பொழுது என்னெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ மோடல் அப்படின்னு சொன்னால் ஸோ அதெல்லாம் என்ன வரும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு மெமரைஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் எப்படி வந்து அந்த விஷயத்தை யூஸ் பண்ணலான்ட்டு. அந்த வேர்டே ஞாபகம் இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ கேன், குட், then it is shall, should. okay, so may, might, must. okay, so can, could, may, might, must, used to, ought to, dare. ஓகே, ஸோ இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே கூட நம்ம எழுத முடியும். ஓகேயா? ஸோ இது நீங்கள் பண்ண உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்றதும் தெரியும். சரியா? ஸோ வில், வுட் கூட நமக்கு இங்கே மோடல் வேர்பாக தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? okay, so you have lot of words where you guys have to memorize things. okay, so that உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேர்ப்ன்ற சாப்டர் கீழே இது எல்லாமே நமக்கு கவர் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நான் வேர்ப்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க 2 பார்ட்டாக பிரித்து ஹெல்பிங் வேர்ப்ஸாக வருது, மெயின் வேர்ப்ஸாக வரதை சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதில் ட்ரான்ஸ்டிவ், இன்ட்ரான்ஸ்டிவ் என்னன்னு மெயின் வேர்பில் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஆக்ஸிலரி நம்ம பொழுது பிரைமரி ஆக்ஸிலரினா என்னது, மோடல் ஆக்ஸிலரினா என்னன்றதை கிளாரிட்டியாக நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கோ இன்டு தி எக்ஸசைஸ் பார்ட் வேர் நம்ம எக்ஸசைஸ் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா ரொம்ப கிளாரிட்டியாக நமக்கு தெரியும். சரியா? ஸோ we're gonna read each and every word in the sentence, okay, and we're gonna solve it. okay, so going into the first question, on many occasions we did help the poor people by way of giving them food to eat and clothes to put on. okay, சரி. so on many occasions. okay, so you have a preposition which is on ன்னு சொல்றாங்க, many occasions. so manyன்றது countable-க்கு யூஸ் பண்றோம். so இங்க occasionsன்றது பக்கத்துல manyன்னு வரும்பொழுது plural nouns தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதே போல plural noun நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அப்போ onன்றது preposition, you have a noun beside that. okay, so next coming to this one. okay, so we did help the poor. இப்போதான் சொன்னேன் do formsல did வந்தா பக்கத்துல verb எப்படி இருக்கும், நமக்கு பேஸ்ல இருக்கணும், helped வரக்கூடாது. so we did help the poor அப்படின்றதான் சொல்ல முடியும். okay, so help the poor people by way of giving them food to eat and clothes to put on. so அப்ப and நமக்கு சென்டென்ஸ்ல இருக்குன்னா to eat, அப்புறம் வந்து
clothes குடுக்குறோம் to put on அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ ரெண்டு விஷயத்த கனெக்ட் பண்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் which is like andன்ற conjunction நமக்கு வரும்பொழுது. ஓகே, ஸோ இப்போ வந்து கிளாரிட்டியா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல என்ன எரர் இருக்குன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பி பார்ட்ல நமக்கு எரர் இருக்கு. நெக்ஸ்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The various consequences of the decision taken by the finance ministry. Okay, so finance ministry. Okay, இந்த இடத்துல இது வந்து B part. Okay, just a minute. இது வந்து B part. Finance ministry was not foreseen by the bureaucrats. Okay, so various consequences. So off முன்னாடி என்ன இருக்கு நமக்கு? The various consequences of the decision taken by the finance ministry was not foreseen. அப்போ இந்த was கரெக்டா? இந்த was வந்து நமக்கு எதை சொல்லுது? ஸோ இங்க வேரியஸ் கான்சிக்வன்சஸ் தானே நமக்கு சொல்றாங்க, நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ எப்படி நமக்கு was வரும்? ஸோ அந்த இடத்துல you have to note. So the various consequences of the decision taken by the finance ministry were not foreseen. It is not was, it is were not foreseen by the bureaucrats. அப்போ இங்க இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணலாம், taken by the finance ministry. Okay, so it is considered by the finance ministry where foreseen. So where plus v3 அப்படின்னு வருது, by வேற வருது, அப்பனா சென்டென்ஸ் என்னவா இருக்கு? பாசிவ் வாய்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸும் நமக்கு மைண்ட்ல தோண்டிட்டு இருக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு முன்னாடி வருதா, இல்லை சப்ஜெக்ட் யாரால பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டால பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது இந்த பியூரோக்ராட்ஸால பண்ணியிருக்கு. ஸோ அதிகாரத்துவத்துல இருக்கிறவங்களை நம்ம பியூரோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவங்களால இந்த விஷயம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So based on the newspaper reports, we can conclude that many accidents caused by reckless driving. Okay, so based on the newspaper reports. Okay, so inge vandi, do you have any error in the part padikumbodhu? Okay, so it's a phrase which is given. So the பக்கத்துல newspaper ஓட reports ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க வந்து noun நமக்கு இருக்கு, we இருக்கு, which is a ஃபர்ஸ்ட் பர்சன்ல ப்ளூரல்ல இருக்கிற நமக்கு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேனன் சொன்னா இது என்னதுன்னு நம்ம சொல்லுவோம், இப்போதான் பார்த்தோம்ல, மோடல் வேர்ப்னு சொல்லலாம். ஸோ பக்கத்துல எல்லா மோடல் வேர்புக்குமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம், பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரும். ஓகே, விச் இஸ் அ பேர் இன்ஃபினிட்டிவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு V1 which is conclude நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ that அப்போ based on the newspaper report we can conclude that many accidents, okay, so நிறைய accidents நடக்குது caused by reckless driving அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து can conclude. ஓகே, ஸோ நமக்கு இங்க பார்க்கும் பொழுது it is in presentல தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ many accidents வந்து நடந்திருக்கு are caused by reckless driving. So you need what? passive voice convert ஆகும் பொழுது நமக்கு helping verb கண்டிப்பா இந்த இடத்துல தேவை. ஸோ இங்க வந்து நமக்கு என்ன வேணும்? are caused by. ஸோ எதனால? ரொம்ப மோசமான டிரைவிங்னால நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? ஸோ அங்க பை வந்திருக்கு, அதை நோட் பண்ணுங்க. ஸோ நார்மலா நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கும் பொழுது நார்மல் சென்டென்ஸா எழுதலாம். இப்போ நீங்க V2லயே எழுதலாம். ஆனா நீங்க அதை பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது வாஸ் பிளஸ் V3 வரும். பிரசன்டா இருக்கும் பொழுது நமக்கு இஸ்ஆம் ஆர்ல ஏதோ ஒன்று வரும், ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்துல V3 வரும். ஸோ இந்த க்ளூஸ் எல்லாமே நம்ம சென்டென்ஸை படிக்கும்பொழுது we have to gather things. Okay, okay, so moving to the next question. So visitors were not permitted entering the park after dark. So entering the park இல்ல என்டரே பண்ண விடாம அவங்க அந்த டார்க்ல டார்க்கா இருக்குன்னு போக விடாம பண்ணிருக்காங்களா? So இந்த sentence first we have to understand. So visitors is a plural subject. கரெக்டா? ஓகே, ஸோ பக்கத்துல இருக்க வேர்ப் என்ன இருக்கு? இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூரல் வேர்ப் கொடுத்துருக்காங்க, கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ விசிட்டர்ஸ் வேர் நாட், யூ ஹாவ் அ நெகட்டிவ் வேர்ட், வேர் நாட் பெர்மிட்டட். ஓகே, பெர்மிஷன் கொடுக்கல. எதுக்கு? என்ட்ரிங்கா ஆர் டு என்டரா? இங்க ஜெரண்ட் போட்டிருக்காங்க, நான் இன்ஃபினிட்டிவ் தான் வரும் நமக்கு. வேற அவங்களை என்டர் பண்ணவே விடல. எதுக்கு? த பார்க் ஆஃப்டர் டார்க்ஸ். ஓகே, ஸோ டார்க் இருட்டான பிறகு உள்ள பார்க்ல என்டர் பண்ண விடல அப்படின்னு சொல்றதுக்கு we can use this 2 plus V1 which is infinitive. Okay, so இதை நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வேர் அதான் நமக்கு இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ they were not allowed to enter அப்படின்னு சொல்லலாம். You have the error in the C part. So that is your answer. Okay, so moving to the next question. So we were looking forward. So looking forward அப்படின்ற வேர்டு வருது, இதை நோட் பண்ணிக்கோங்க.
நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக்கிங் ஃபார்வர்ட் இல்லாட்டி நமக்கு வித் த வியூ டூ இந்த மாரி விஷயங்கள் வருது அப்படின்னா, எக்செப்ஷன்ஸ் இருக்கு. எப்ப பார்த்தாலும் 2 பிளஸ் V1 வரும் அப்படின்ற மாரி ஒரு கிராமட்டிக்கல் ரூல் சொல்லிட்டே இருப்போம் இல்ல? ஸோ எப்பவுமே வந்து 2 பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் வரும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் ஆனா 2 பக்கத்துல V1 ING ஃபார்மும் வரும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் த வியூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாலோ இல்லாட்டி இன் அடிஷன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலோ நமக்கு V1 ING தான் யூஸ் பண்ணுவோம் சென்டென்ஸ்ல. ஓகே, ஸோ இது இல்லாம இந்த லுக்கிங் ஃபார்வர்ட் டூ, ஓகே, லுக்கிங் ஃபார்வர்ட் டூவும் ஒரு சென்டென்ஸ்ல இருக்குன்னா பக்கத்துல இருக்க verb வந்து நமக்கு V1 INGல தான் யூஸ் பண்ணுவோம், which is a grammatically correct form. ஸோ நம்ம வந்து பேசுவோம் சில சென்டென்சஸ், ஸோ which is like ராங்கா தான் இருக்கும், பேசுறத கேட்டு பேசிட்டு இருப்போம். ஓகே, ஆக்சுவலி கிராமட்டிக்கல் ரூல் படி இந்த மாதிரி வருதுன்னா இட் ஹேஸ் அ எக்ஸப்ஷன் நான் சொல்லுவேன் தெரியுமா. ஸோ அந்த எக்ஸப்ஷன் தான் இங்க வித் த வியூ டூன்னு வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க verb வந்து V1 ING. ஸோ இன் அடிஷன் டூன்னு வந்துச்சுன்னா V1 ING நமக்கு வரும். ஸோ we were looking forward to hearing news about the fisherman. ஸோ அப்போ இங்க weன்ற சப்ஜெக்ட் இருக்கிறதுனால you have this helping verb which is where, and அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த looking forward to hearing என்னது news about the fisherman. The பக்கத்துல you have a noun which is a fisherman that is given. Okay, புரிஞ்சுதா? Okay, so next one. So எல்லா ரூலுமே எழுதி வச்சுக்கோங்க. Okay, so next one. So it is better. So it ன்னு சொன்னா நம்ம third person singular pronoun யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ சிங்குலர்னா சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பக்கத்துல இஸ் கொடுத்துருக்காங்களா. ஓகே, ஸோ better to keep one's head in the face of danger than losing one's courage. ஓகே, ஸோ courage வந்து it is talking about the braveness of a person. ஓகே, ஸோ அப்போ இங்க better இருக்கு, இங்க than இருக்கு, கம்பேரிசன்ல தானே நமக்கு சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா to keep. Okay, so 2 plus V1, 1 Z in phase of danger. Okay, so danger relate பண்ணி பேசியிருக்காங்க. இங்க losing ஒருத்தவங்களோட கரேஜ லூஸ் பண்றதுக்கு பதிலா அப்படின்ட்டு கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயும் ஒரே மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ ING ஃபார்ம் நமக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன வரணும்? to lose one's courage. Okay, so you are comparing where in the better thanன்றது கம்பேரிசன்ல சொல்லியிருக்காங்க. So this phrase and this phrase is compared. Okay, so compare பண்ணும்பொழுது better than அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஃப்ரேஸையும் நமக்கு இன்டர்லிங்க் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ அப்படியே பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு எரர்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so we had a lot of difficulty to find the house. We had lot of difficulty to find illati in finding the house. So ஒரு வீடை கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற difficulties பத்தி பேசியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் முன்னாடி இருந்த எரர் ஸ்பாட்டிங்லயும் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இங்க டூ நம்ம பொழுது ஒரு விஷயத்த வந்து நீங்க கொடுக்க போறீங்க, கிவ் இட் டு மீ, என்கிட்ட கொடுங்க அப்படின்னும் பொழுது ஒரு ஆக்ஷன் ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து தே ஆர் என்ன சொல்ற ஹேட் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் இருந்தது. எதுல இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இன்னுன்ற ப்ரொபோசிஷன். ஸோ இன்னுன்ற ப்ரொபோசிஷன் அங்கே வந்துருச்சுனாலே பக்கத்துல நம்ம பேஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டூ நம்ம ஏதோ ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்றோம்னா மோஸ்டா நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் தான் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு டிஃபிகல்ட்டி இருந்தது இன். ஓகே, ஸோ இன் வந்துருச்சுன்னா பக்கத்துல ஃபைண்ட்ன்ற பேஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இன் ஃபைண்டிங் த ஹவுஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கோம்? வின்னு சொல்லியிருக்காங்க. வி இஸ் தேர்ட் பர்சன், சாரி ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் பாஸ்ட்ல ஹேட் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி, நிறைய டிஃபிகல்ட்டி இருந்துச்சு வீடு தேடுறதுல. ஸோ இன் ஃபைண்டிங் த ஹவுஸ். ஓகே, ஓகே, தன்றது டெஃபினட் ஆர்டிகல், பக்கத்துல நமக்கு ஹவுஸ்ன்றது நவுன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one. The well-known pianist had to practice for several hours a day, even after he rose to fame. Okay, so famous ஆன பிறகு கூட he used to do a lot of practice. So hours கணக்கா several hours he used to practiceன்றதை இங்க கொடுத்திருக்காங்க. Okay, சரி. So the well-known pianist. Okay, so this person. Okay, so இந்த instrument play பண்றவங்கள சொல்லியிருக்காங்க. So the பக்கத்துல you have a noun. So well-known இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு hyphenated word இருக்கு. So it's an adjective. So pianist அவங்களோட குவாலிட்டியை பத்தி பேசியிருக்காங்க. So this is a noun that is given. So had
ஹேட்னா என்னது அவங்க அந்த விஷயத்த பண்ண வேண்டியதுக்கு சொல்லிருக்காங்க அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ பாஸ்ட்ல டு ப்ராக்டிஸ் ஸோ டூ பக்கத்துல நமக்கு என்ன தேவை V1 verb நமக்கு தேவை சரியா ஸோ நம்ம வந்து practice அப்படின்னு சொன்னா CE யூஸ் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் அபவுட் அ நவுன் தேர் ஆர் லாட் ஆஃப் இப்போ நிறைய ப்ராக்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அதை சொல்லும் பொழுது நவுன் சொல்லலாம் நீங்க ஒரு ஆக்ஷன் இப்போ நான் குவேர் ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னும் பொழுது நீங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்றீங்க ஒரு விஷயத்த அப்படின்னும் பொழுது இட்ஸ் ஆக்ஷன் வேர்ட் அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஸ்பெல்லிங் என்னது practice which is SE. So S வந்துச்சுன்னா it is a verb. C வந்துச்சுன்னா it is a noun. So இதை first நம்ம நோட் பண்ணிக்கணும். So 2 பக்கத்துல நமக்கு practiceன்னு சொல்லலாம். ஆனா என்ன போட்டிருக்காங்க ஆக்ஷன் பண்றதையா போட்டிருக்காங்க இல்ல. So அதனால நமக்கு spelling error இந்த சென்டென்ஸ்ல இருக்கு. Okay. So next பாத்தீங்கன்னா for several hours. Several வந்தா பக்கத்துல இருக்க noun வந்து நமக்கு plural இருக்கணும். So hours கொடுத்திருக்காங்க. A day which is a noun. So even after he rose அப்ப ஹேடும் பாஸ்ட் தான் ரோஸும் பாஸ்ட் தான் டு ஃபேம் அதாவது ஃபேமஸ் ஆன பிறகுமே he used to practice for hours-ன்றத சொல்லியிருக்காங்க ஓகே புரிஞ்சுச்சா so you have the error here which is நமக்கு S வந்திருக்கணும் okay so let's move to the next question I must compliment you on your good manners and your impeccable behavior okay so this person has a impeccable behavior இப்போ இங்க நம்ம vocabulary வருது சரியா so vocabulary வருதுன்னா impeccableலாம் நம்ம வந்து என்ன சொல்றது வேர்டா இல்ல சினோனிமா பார்த்திருக்கோம் so என்ன சொல்றது உள்ள கொடுத்திருக்கிறதுல சின்ன சின்ன synonyms நான் பேசியிருப்பேன் so இந்த impeccableன்றதை நான் சொல்லி இருந்திருக்கேன் ஓகேயா so if you guys remember the answer so நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்க if not do search and also put because அந்த வேர்டை நீங்க தெரிஞ்சுப்பீங்க அதுக்காக தான் சொல்றேன் சரியா so you guys are gonna put the answer for this so first அதை விட்டுறலாம் okay so coming to this particular example so I கொடுத்திருக்காங்க so I is what it is a first person which is சிங்குலரா நம்ம யூஸ் பண்ணுவோம் சப்ஜெக்டிவ் கேஸ்ல ப்ரொனவுன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் ஸோ ஐ மஸ்ட் அப்போ மஸ்ட்ன்றது மோடல் வேர்ப் மே மைட் மஸ்ட் எல்லாமே நம்ம ஆக்சிலரியில பார்த்துருப்போம் மோடல் வேர்ப்ஸ்ல ஸோ மோடல் வேர்ப்ஸ் வருது அப்படின்னா பக்கத்துல இருக்க வேர்ப் வந்து பேஸ் ஃபார்ம்ல இருக்கணும் ஸோ இங்க காம்ப்ளிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நார்மலா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம்னா நம்ம வந்து போயிட்டு அந்த பொருளை வாங்குவோம் ஸோ அப்போ அந்த காம்ப்ளிமெண்ட் என்னது ஒரு விஷயம் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னும் பொழுது காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம் அப்போ COMPLIMENT அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் என்னது நம்ம கொடுக்கிற ஒரு பொலைட்டான ஒரு எக்ஸ்பிரஷன் okay so polite expression is different from a product that is purchased free of cost okay so given for free அப்படி கூட நம்ம சொல்ல முடியும் புரியுதா so there are two spellings okay where you'll pronounce it as same but then it has different meanings okay so அது என்னன்றதை நம்ம first தெரிஞ்சுக்கணும் so I must compliment you on your good manners அப்போ good mannersக்கு நான் உன்னை compliment பண்ணோம் அப்படின்னும் உன்னோட நல்ல expressions and you have a good what to say நீங்க mannerism வச்சிருக்கீங்க அப்படின்றத உங்களை congratulate பண்ணி பேசணும் இல்ல ப்ராப்பரா இருக்கீங்கன்னு பேசணும்னா you cannot use this ஃப்ரீன்ற காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ண முடியாது வாட் இஸ் ஸ்பெல்லிங் தட் யூ கேன் யூஸ் இட் இஸ் திஸ் ஒன் அப்போ இந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல இ வரக்கூடாது ஐ தான் நமக்கு வரணும் சரியா ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் எரர்ஸ் கூட நமக்கு இருக்கும் ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக நோட் டவுன் பண்ணுங்க அண்ட் யுவர் இம்பெக்கபிள் பிஹேவியர் அப்போ இங்கே வந்து இட் இஸ் லைக் they are comparing two things so your good manners and your impeccable behavior அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் okay so புரிஞ்சுச்சா let's move to the next question next one so you should avoid to travel in the rush hour okay so rush hour இருக்கிற டைம்ல travel பண்ண அவாய்ட் பண்ணிக்கோங்க this is general statement okay so அப்போ you இருக்கு so youன்றது என்னது நமக்கு செகண்ட் பர்சன் ஓகே சிங்குலருக்கும் அதான் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் ப்ளூரலுக்கும் அதான் யூஸ் பண்ணுவீங்க நான் எஸ் அண்ட் பின்னு போட்டிருக்கேன் விச் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் ரெண்டு கேஸ்லையுமே செகண்ட் பர்சன்ல யூ தான் சொல்லுவோம் ஓகே ஸோ ஷுட்னு வந்திருக்கு இட்ஸ் அ மோடல் வேர்ப் அப்போ அவாய்டுன்றது பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஸோ இந்த அவாய்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது எப்பவுமே பக்கத்துல வி கேனாட் யூஸ் 2 + V1 வி கேன் யூஸ் ஒன்லி ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் ஸோ அப்போ அந்த வேர்பை என்னன்னு போடலாம் நம்ம ட்ராவலிங் ஸோ யூ ஷுட் அவாய்ட் ட்ராவலிங் இன் த rush hour okay so அப்போ என்னன்றது it's a preposition given the rush hour na
R is noun, rushன்றது இந்த R எப்படி இருந்திருக்கு ரஷ்ஷா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப theன்ற definite article பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் adjective noun யூஸ் பண்ணியிருக்கோம். வேற அந்த noun குவாலிஃபை பண்ணி rushன்ற adjective நமக்கு வருது. ஓகேயா? So let's move to the next question. Neither of them are good. Okay. So அப்ப neither யூஸ் பண்ணியிருக்கோம். neither யூஸ் பண்ணா ரெண்டுமே நம்ம நெகட்டிவா சொல்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப எய்தர் அப்படின்னு யூஸ் பண்றோம் அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கிறத பத்தி பேசும்பொழுது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நைதர்னா ரெண்டுமே கிடையாது, எய்தர்னா ஏதாச்சும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இங்க வந்து நைதர் ஆஃப் தெம், ஸோ ரெண்டுமே நமக்கு கிடையாது. ஆனா பக்கத்துல யூஸ் பண்ற வேர்ப் நமக்கு எப்படி இருக்கணும்? இட் ஹேஸ் டு பி அ சிங்குலர் வேர்ப். ஓகே, ஸோ அதுல வந்து கொஞ்சம் காஷியஸா இருங்க, வேர்பை தப்பா போட்டுறக்கூடாது. ஸோ நைதர் ஆஃப் தெம் is good, not are good. So நம்ம யூஸ் பண்ற verb ரொம்ப important. This is a grammar rule where neither or either நீங்க இப்படி யூஸ் பண்ணும் பொழுது சென்டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம we have to use a singular verb. Okay, so neither nor either or இங்க வந்து according to the second subject the verb will come. Okay, so அங்க வேற இருக்கு, இங்க வேற இருக்கு. So இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொன்னும் இருக்கு நமக்கு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ல வரும் பொழுது நைதரும் எய்தரையும் நீங்க adjectives கூட சில சென்டென்சஸ்ல யூஸ் பண்ண முடியும். நைதர் பிளேம்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது கூட ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சென்டென்ஸ் இஸ் நாட் அ மேட்டர். ஸோ நீங்க என்ன சாப்டர்ல என்ன பேஸ் பண்ணி யோசிக்கிறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேர்ப்ஸை நீங்க போடணும். ஓகே, ஸோ சென்டென்ஸ்ல ஸோ பிளைண்டா நைதர் வந்தா இப்படி வரும், நார் வந்தா அப்படி படிச்சுக்க வேண்டாம். என்ன கான்டெக்ட் அங்க சொல்றாங்க? ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் சிங்கிள் திங் பொழுது யூ ஹாவ் டு யூஸ் சிங்குலர் verbsன்றது தான் மெயினா சொல்ல வராங்க. ஓகே, so next one. So banks were developed to keep people's money safe and to make it available when they need. Okay, சரி. ஸோ இப்போ இங்க சொல்லும் பொழுது பேங்க்ஸ், அப்போ பேங்க்ஸ் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, வேறன்றது ப்ளூரல் verb developed. Okay, so அப்போ வந்து you have a plural verb and V3. So banks were developed எதுக்கு? To keep people's money safe. அப்போ நம்மளோட காசெல்லாம் சேஃபா வச்சுக்கிறதுக்கு பேங்க்ஸ் இருக்கு. and so you have a conjunction to make it available when they need. ஓகே, ஸோ அவங்களுக்கு தேவையான பொழுது போய் பணம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காகவும் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க and யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸை சேர்க்கும் பொழுது இந்த 2+V1 verbs இருக்குல்ல, இந்த 2+V1 இது வந்து பக்கத்துல பேஸ் verb இருக்கு, இங்கேயும் 2+V1 பேஸ் verb நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டு இடத்துலயும் 2 போடணும்ட்டு அவசியம் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் போட்டிருக்க அந்த 2வே நமக்கு ரெண்டு ஃப்ரேஸும் சேர்க்கிறோம்ல, ஸோ சேர்க்கிற அந்த and யூஸ் பண்ணி சேர்க்கிறதுக்கு அந்த 2 வந்து it is common அப்படின்னு சொல்றாங்க, where you don't need to repeat this 2 again ன்னு சொல்றாங்க. அப்போ to keep people's money safe and make it available when they need. புரியுதா? Okay, so let's move to the next question. So Kamali is one of the players who has been selected for the test match. Okay, so இப்போ நம்ம வந்து ஒன்னு படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? one of வருது அப்படின்னும் பொழுது பக்கத்துல இருக்கிறது plural noun-ஆ இருக்கணும். சரி, அப்ப ப்ளூரல் நவுனா இருக்கணும், ஆனா verb என்னவா இருக்கணும்? சிங்குலர் verb-ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். சரியா? ஓகே, பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சிங்குலர் verb தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்டா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஓகே, சரி, அப்போ ஒன் ஆஃப்னு இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி கமலி இஸ், இவங்க இஸ் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ். ஓகே, அண்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த verb வந்து கமலியை தான் குறிக்குதா, யாரை குறிக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க அந்த whoன்றது வந்து இட் இஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தட் இஸ் யூஸ்ட். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணும்பொழுது முன்னாடி இருக்கிற ஆன்டிசிடென்ட் எது? இங்க எதை குறிச்சு சொல்றாங்க? பிளேயர்ஸை இந்த who, அதாவது whoன்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள குறிச்சு பேசும். ஓகே, ஸோ and it is referring to a person and you have a plural subject. Okay, so இங்க வந்து players அப்படின்னு சொல்லும் பொழுது it is plural. Okay, so Kamali she is one of the players குள்ள இருக்காங்க. So who நம் பொழுது it doesn't refer to Kamali, it refers to players. So இந்த whoன்றது players. அப்ப இந்த verb வந்து எதை குவாலிஃபை பண்ணணும்? players தான் குவாலிஃபை பண்ணணும், not Kamali. அப்போ what it has to take? It has to take have. அப்போ இது வந்து என்ன கண்டிஷன்? ஒன் ஆஃப் தன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த ரூல் வரும். பட் யூ ஹாவ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி இருக்க ஆன்டிசிடென்ட் யாரை வந்து குறிச்சு பேசியிருக்கு? பிளேயர்ஸை பத்தி பேசியிருக்கு. அப்போ அதுக்கேற்ற வேர்பை தான் நம்ம
யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ இதுவும் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இது என்ன கேஸ்ல யூஸ் பண்றோம்? நார்மலா ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லும்போது ப்ளூரல் நவுன்ஸ் யூஸ் பண்ணி சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இங்க வந்து நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் உள்ள வருது. அப்ப யார குறிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணோம். சரியா? ஃபார் த டெஸ்ட் மேட்ச். ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one. So scenes from the film had to be censored before it was released. Okay. So இங்க வந்து நிறைய என்ன சொல்றது வேர்ப்னு வரதுனால ஸ்பெல்லிங் எரர்ஸ்லாம் நிறைய கூட சொல்றாங்க. ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. நமக்கு எக்ஸாம்ல ஸ்பெல்லிங் எரர்ஸ் மோஸ்டா இல்லைனாலும் ஸ்பெல்லிங் ரிலேட்டடா நமக்கு சில கொஷின்ஸ் வரும். அதாவது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங்கே மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வேர்ட் ரீப்ளேஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்களை கூட நமக்கு வரும் ஸ்வாப் பண்ணி போடும்பொழுது. ஸோ அதனால யூ கைஸ் ஹேவ் டு நோ திஸ் பிகாஸ் சம்டைம்ஸ் யூ நீட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே. ஸோ இங்க வந்து ஷார்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வெக்காபுலரி வேர்ட்ல படிக்கும்போது இந்த சென்ஷார்லாம் பார்த்துருப்போம். கண்டம் சென்ஷார் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இங்க வந்து சென்ஷார் அப்படின்னு சொன்னா ஒரு மீனிங் இருக்கு. சென்சார்ன்னு சொன்னா ஒரு மீனிங் இருக்கு. புரியுதா? இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேர் டாக்கிங் அபவுட் ஃபிலிமோடைய சீன்ஸை பத்தி பேசுறாங்க. அப்ப சீன்ஸ் ஃப்ரம் த ஃபிலிம் ஹேட் டு பி சென்ஷார்டுனா கண்டனம் தெரிவிக்கிறோம். ஓகேயா? ஸோ ஒருத்தவங்களை கண்டிக்கிறோம் அப்படின்னும் பொழுது சென்ஷார் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஓகே. சென்சார் பண்றோம்னா ஒரு சீனை வந்து இந்த சீன் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ ட்ரை டு கட் இட். ஓகே. ஸோ இது வந்து தடை பண்ணிடுவாங்க. ஸோ வேர் யூ நாட் ஷோ இட் அவுட். ஓகே. ஸோ சென்சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்க நமக்கு என்ன மீனிங் தேவை? பிஃபோர் இட் வாஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சீன்ஸை வந்து சென்சார் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? வேர் யூ நீட் திஸ் பர்டிகுலர் வேர்ட் அண்ட் நாட் திஸ். அப்போ ஸ்பெல்லிங்ல நமக்கு மாறும் பொழுது மீனிங்கே கம்ப்ளீட்டா மாறுது. ஸோ நமக்கு நல்ல மீனிங்கை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தட் எதுக்காக என்ன பர்பஸ்க்கு எதை யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படியே ஃபாஸ்டா வாசிக்கும் பொழுது அது தெரியாது. ஸோ ஒரு ஃப்ரேஸை செக் பண்ணும் பொழுது கண்டிப்பா you'll be able to find out the meaning. Okay. So moving to the next question. So in spite of the roadblock, the guards allowed us enter the restricted area to search for our friends. Okay. So in spite of. So in spite of வந்துச்சுன்னா despite வந்துச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கணும். in spite of வரும். நான் despite வந்தா off வராது. ஸோ இந்த விஷயம்லாம் நமக்கு நல்லா தெரியும். The road block, the guards allowed us enter the restricted area. Allowed us to enter the restricted area to search for our friends. So what is the error here? Inge to ன்ற preposition is missing. Okay. So correct தான் இருக்குன்னு நினைக்கிறேன். In spite of the roadblock. So this is a phrase. ஒரு கமா ஃப்ரேஸ் இருக்க மாதிரி the guards வந்து allowed us to enter the restricted area to search for our friends. ஏன்னா வந்து ரோட் பிளாக் ஆனதுனால guards வந்து allow பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நமக்கு ப்ளூரலா இருக்கு. ஸோ allowed in V2 இருக்கிறதுனால சேஃபர் சைட் அப்படின்னா நம்ம ப்ளூரல் verb யூஸ் பண்ணியிருக்கணும். thus to enter the restricted area to search for our friends. For is a preposition. our friends ன்னும் பொழுது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவா பொசசிவ் ப்ரொனவுனா அது என்னன்றத சொல்லுங்க. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லணும். ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So Ramesh smiled when he was remembering his hard early years and his long road to success. Okay. So and இருக்கா? ஓகே. அப்போ இங்க வந்து his hard early years ஒரு விஷயம். நெக்ஸ்ட் his லாங் ரோட் டு சக்சஸ். ஸோ ரெண்டு விஷயத்த குறிச்சிருக்காங்க. ஸோ இங்க ரமேஷ் வந்து ஸ்மைல் பண்ணியிருக்காங்க. ஸ்மைல் பண்ணி வென் ஹி வாஸ். ஓகே. ஸோ வென் ஹி வாஸ் ரிமெம்பரிங்கா இல்ல வென் ஹி வாஸ் ரிமெம்பர்ட். ஓகே. ஸோ ஹீஸ் திங்கிங் அபவுட் சம்திங். ஓகே. ஸோ அதை நினைக்கும் பொழுது இஸ் ஹார்ட் ஏர்லி இயர்ஸ் அண்ட் இஸ் லாங் ரோட் டு சக்சஸ். ஸோ அவர் வந்து சிரிக்கிறாரு இல்ல சிரிச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்மைல்டுன்னு சொல்லும் பொழுது அங்க நம்ம ரிமெம்பர்டுன்னு தான் சொல்ல முடியும். ஓகேயா? ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So the doctor advised Mr. Murugan that because of his severe cramps, he should lay in the bed for a few days. Okay. சரி. So the doctor advised. யாரு? ஒரு person. That. So என்னன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சிவியர் கிராம்ஸ். வாட் இஸ் கிராம்ஸ்? நம்ம காலில் வந்து வரும்ல, டப்புன்னு பிடிச்சிக்கும். ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதான் நம்ம கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது இருக்கிறதுனால நீங்கள் வந்து what to say cramps, he should lay in the bed for a few days. Okay. so அதனால நீங்க கொஞ்சம் பெட்ல இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஸோ இப்போ இங்க வந்து லை இருக்கு, லே இருக்கு. ஸோ ஒன் மோர் லை.
Okay, so all these are base form of verbs. So normally lie அப்படினா படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். layனா ஒரு பேபியை வந்து you're laying in the cradle அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க ஒருத்தவங்கள போய் படுக்க வைக்கிறத லேன்னு சொல்லலாம். அடுத்த லை என்னது பொய் சொல்றது. ஓகேயா? சரி. so இந்த லை சொல்றீங்கன்னா இத பாஸ்ட்ல சொன்னோம்னா lied or lied. so இந்த கான்டெக்ஸ்ட்ல நமக்கு சென்டென்ஸ் இருக்கா? பொய் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. ஓகே, so நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாரையோ ஒருத்தவங்கள தூக்கிட்டு போய் நம்ம படுக்க வைக்கிறோம்னா லேன்னு சொல்றோம். அப்ப பாஸ்ட்ல சொன்னா லேடுன்னு சொல்லலாம். ஆர் அகேன் இட் இஸ் V3 ஃபார்ம்ல இட் இஸ் அகேன் லேட். அப்ப இந்த லே என்னது? இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்கள lie down பண்ண வைக்கிறது தான் இங்க சொல்றோம். you're asking that person to lie in the bed. அப்ப you can use this sentence. so இத வந்து நீங்க pastல சொல்லணும்னா it can be lay and it can be lain. okay, so இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. so இதோட கான்டெக்ஸ்ட் பொய் சொல்றது, இது வந்து ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் வந்து படுக்க வைக்கிறது, இது வந்து அவங்களாவே படுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம lying in the bed அப்படின்லாம் சொல்லுவோம்ல. so அதுக்கெல்லாம் நம்ம இந்த சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பொய் சொல்றதுனா இந்த லைக்கு இதை யூஸ் பண்ணுவோம். so you should know the difference. so மூணு விஷயம் இருக்கு, மூணுமே கொடுத்திருக்கேன். அப்ப இங்க நமக்கு என்ன வரும்? it is not lay, he should lie. அவர் படுத்துக்கணும் in the bed for a few days அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரியுதா? so difference between all these three also please do note down. okay, so let's move to the next question. next one. so I don't want to lose it. okay, so lose it. so என்ன lose போட்டிருக்காங்க? you don't want to lose it na LOSE. so but we pronounce it same, but then it has different meanings. so I இருக்கு, don't இருக்கு. so don't na என்னது? did not, sorry, do not. okay, so இந்த don't ன்றதோட contraction என்னது? do not. so I do not want. அப்போ do பக்கத்துல you have a V1 form verb. okay, so to lose it. so to பக்கத்துலயும் V1 நமக்கு கரெக்டா கொடுத்திருக்காங்க. let's move to the next question. I hope to go to shopping this weekend if the weather permits. if ன்றது நமக்கு ஒரு possibility condition கரெக்டா இருக்கு. the பக்கத்துல weather இருக்கு, permits is ஒரு ஆக்ஷன். ஓகே, வெதர் வந்து பெர்மிட் பண்ணுச்சுனா அப்படின்னு சொல்றாங்க. the weather is singular, so permits கொடுத்திருக்காங்க. so அப்படியே அந்த சி பார்ட்ல நமக்கு எரர் இல்ல. so I hope to go shopping. so I hope to go to shopping ன்ட்டு excess of to ன்ற preposition இருக்கு. so இங்க வந்து என்ன சொல்லலாம்? I hope to go shopping this weekend. okay, அப்ப இந்த this ன்றது வந்து it is a demonstrative. okay, so demonstrativeல pronoun-ஆ இல்லாட்டி or adjective-ஆ அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடணும். ஓகே, so this weekendல இங்க என்ன சொல்லியிருக்கேன்? this weekend நம்ம எழுது அத pronoun-ஆ யூஸ் பண்ணிருக்காங்களா adjective-ஆ யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகே, so let's move to the next question. okay, the lawyer asked if it was worth to take the matter to court. okay, so lawyer asked if it was worth to take the matter to the court. okay, so do you have any error here? லாயர் வந்து கேட்டிருக்காரு, சிங்குலரா இருக்கு சப்ஜெக்ட், பக்கத்துல நமக்கு நவுன் இருக்கு. ஓகே, ஸோ ஏல எதுவுமே இல்லை. ஸோ இஃப்னா ஒரு பாசிபிலிட்டி கண்டிஷன் இட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாஸ். ஓகே, ஸோ இட் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாஸ் வர்த் டு டேக் த மேட்டர் டு கோர்ட். ஓகே, டு டேக் த மேட்டர். ஓகே, ஸோ விச் இஸ் அ நவுன் to court. you don't have any error in this particular sentence. புரியுதா? ஸோ ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து சென்டென்ஸில் எல்லாமே நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ we have come to the end of the session. ஸோ நிறைய விஷயங்கள் verbs பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ see you guys tomorrow. have a very great day. thank you.